திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆன்றோர் சொல்லிய அறவழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இன்றைய பதிவில் வழிபாட்டில் முதலில் வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு பஞ்சபுராணம் பாடுகிறோம். இந்த பஞ்சபுராணம் பாடுவதில் ஏதேனும் தத்துவம் இருக்கிறதா? வாருங்கள் இன்றைய பதிவில் காணலாம். நம்பியாண்டார் நம்பியடிகள்தான் திருமுறைகளை வகுத்தார். சைவத்திலே 11 மந்திரங்கள்: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்று 11 வகையான மந்திரங்கள் உண்டு. அந்த 11 மந்திரங்களுக்கு 11 திருமுறைகளை வகுத்தார். அவர் மறைந்து 100 ஆண்டுகளுக்கு அப்பால் தெய்வ சேக்கிழார் பாடிய பெரிய புராணம் சிவ மந்திரமாக, பஞ்சாட்சர மந்திரமாக 12ஆம் திருமுறையாக ஆயிற்று. அதை முழுக்க பாராயணம் செய்ய முடியாத போது பஞ்ச புராணமாக தொகுத்து வகுத்து நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்ற இந்த பஞ்ச புராணங்களை பாராயணம் செய்தால் எல்லாவற்றையும் பாராயணம் செய்த புண்ணியம் உண்டாகும். இந்த 5 பாடல்களை பாடினால் பஞ்சாட்சரம் சொன்ன பலன் நமக்கு கிட்டும். ஆகவேதான் பஞ்சபுராணம் பாடுகிறார்கள். இப்போது கருவறையில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வருகிறோம். வலம் வரும்போது தட்சிணாமூர்த்தி கடவுள் ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். என்னமோ உபதேசம் செய்த வண்ணமாக இருக்கிறார். தெற்கு திசை எமதிசையாயிற்றே, அங்கு ஏன் இவர் பார்க்கிறார்? நாம் இறைவனை நோக்கி வடக்கு நோக்கி போகிற போது நம்மை வரவேற்பதற்காக தெற்கு நோக்கி இருக்கின்றார். பரமேஸ்வரன் கைலாயத்தில் இருக்கின்றார். ஆன்மாக்கள் எல்லாம் வடதிசை நோக்கி போகிற போது அவர் தென் திசையை நோக்கி நின்று நம்மை வரவேற்று அருள்பாலிக்கிறார். மற்றொன்று, தட்சிணம் என்றாலே தெற்கு என்று பொருள். எனவே தக்ஷணாமூர்த்தி என்றாலே தென் திசை கடவுள் என்று பொருள். தக்ஷணாமூர்த்தி சுட்டு விரலால் பெருவிரலின் அடிப்பகுதியை சேர்த்து மற்ற 3 விரல்களையும் ஒதுக்கி காட்டுகிறார். அதற்கு பெயர் சின்முத்திரை. இந்த சின்முத்திரை ஞானத்தை காட்டும் அடையாளம். பெருவிரல் பகுதியை குறிக்கும். ஆள்காட்டி விரல் பசுவை, அதாவது பசு என்றால் ஆன்மா. நடுவிரல் ஆணவத்தை குறிக்கும். மோதிர விரல் கண்மலத்தை குறிக்கும். சுண்டு விரல் மாயாமலத்தை குறிக்கும். ஆகவே பசுக்களாகிய நாம் இந்த மலத்துடன் கூடியிருக்கிறோம் சகலர்களாக. இறைவன் மலத்தோடு விலகி இருக்கின்றவன் விமலனாக. அப்படி மலத்தோடு கூடியிருக்கின்ற ஆன்மா மும்மலங்களையும் நீக்கி அந்த ஜீவன் சிவத்தை அடைந்தே தீர வேண்டும். இந்த வித்தையை காட்டுவதுதான் இந்த சின்முத்திரை. இந்த சின்முத்திரையில் 3 வகை இருக்கிறது. ஒன்று சாதக சின்முத்திரை, சாத்திய சின்முத்திரை, போதக சின்முத்திரை. சாதக சின்முத்திரை பெருவிரல் அடியில் ஆள்காட்டி விரல் பொருந்துவது. சாத்திய சின்முத்திரை பெருவிரல் மத்தியில் ஆள்காட்டி விரல் பொருந்துவது. போதக சின்முத்திரை பெருவிரல் நுனியில் ஆள்காட்டி விரல் பொருந்துவது. 3வது முத்திரை கையை உயர்த்தி காட்டுவதே சின்முத்திரை. ஆரம்பத்தில் இறைவனது அடியை சாரும் ஆன்மா அது நாளாக நாளாக இறைவனோடு ஒன்றிவிடும். இது இரண்டற்ற தன்மையாவது. ஆகவே சாதக சின்முத்திரை, சாத்திய சின்முத்திரை, போதக சின்முத்திரை ஆகியவை இறைவனும் ஆன்மாவும் ஒன்றுபடுவதை காட்டுகின்ற ஞான அடையாளம் ஆகும். மார்கழி மாதம் இறைவனின் மாதம். மார்கழி மாதம் மணிவாசகரின் மாதம். இதில் அச்சோ பதிகத்தை பார்ப்போம். அச்சோ என்பது வியப்பு அல்லது இரக்கத்தை குறிக்கும் சொல். சிவபெருமான் தனக்கு செய்த அருளை எண்ணி வியந்து நெகிழ்ந்து போற்றும் வகையில் அமைந்த பதிகங்கள் இவை. பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முலையாள் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவாரச்சோவே. பொய்யையெல்லாம் மெய்யென்று நம்பினேன். நெருங்கிய மார்பகங்களை கொண்ட பெண்களின் சுகத்தில் மயங்கி கிடந்தேன். நான் அவ்வாறே அழிந்து விடாமல் எம் பெருமான் காத்தார். என்னுடைய தலைவன் உமையம்மையை தன் உடலின் இடப்பாகமாக கொண்ட பிரான் தன்னுடைய திருவடிகளை நான் சேரும் வண்ணம் அருளினான். அடடா, அந்த பெருமானின் அருளை
நான் பெற்றது போல வேறு யார் பெறுவார்கள்? எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் இணைவோம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.